ஒரு சந்தோஷமான பெரிய ஃபேமிலிய எப்படின்றதுக்குள்ள எந்த ஒரு தடயமும் இல்லாம முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இறந்த அன்னம்மா தாமஸ் தான் டாம் தாமஸோடைய ஒய்ஃப். டாம் தாமஸ் தான் அந்த வீட்டுடைய தலைவர். அவங்களுக்கு பிறந்தவன் தான் ராய் தாமஸ். அவர் தான் 3வது இறந்து போனாரு. 4வது இறந்து போன மேத்யூ வந்து அன்னம்மா தாமஸோடைய தம்பி. அதுக்கப்புறம் இறந்து போன ஆல்ஃபைனும் சில்லி சாஜு வந்து சாஜுவோடைய ஒய்ஃபும் அவனுடைய பொண்ணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேமிலி செயின். பட் அந்த ஜோலி ஜோசப் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் ராய் தாமஸோடைய ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் தான் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணன்னு சொன்னாங்க ரோஜோ தாமஸ். அவர் தான் அவங்களுக்கு பிறந்த பையன். அவர் தான் சந்தேகன்ற பேரில் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு மிஸ்டியான விஷயம் என்னன்னா 2 வயசு குழந்தையும் ஒய்ஃபையும் இழந்து எமோஷ்னலாக இருந்த சஜுவை ஜோலி ஜோசப் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியோட லாஸ்ட் பார்ட்ல இருக்கோம். ஒய் சஜுவை ஏன் ஜோலி ஜோசப் மேரேஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பேர் ஒருத்தரை எல்லாரையும் ஏன் மர்டர் பண்ணணும், சம்மந்தமே இல்லாமல் மேத்யூவை அந்த ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகாத ஒருத்தரை ஏன் கொலை பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம்.